பிரம்மதேவாய நமக. ஓம் 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 பிரம்மதேவாய நமக. நாராயண. ஓம் பிரம்மதேவாய நமக. 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 தேவர்களே, 100 யாகங்கள் செய்து 30 கோடி தேவர்களுக்கு தலைவனாக இந்திர பீடத்தில் அமர்ந்தேன். எத்தனையோ அசுரர்கள் எண்ணற்ற முறை படையெடுத்து வந்த போதும் அத்தனை முறையும் வென்று அமரலோகத்தை காப்பாற்றினேன். இனி நம்மை எதிர்க்க எவரும் இல்லை. நாராயண் நாராயண். வாழ்க தேவேந்திரன், வாழ்க எண் திசை காவலர்கள். ஆஹா ஆஹா, எண் திசை காவலர்களும் தங்களை மறந்து இப்படி சிரித்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என் கண்களுக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது. வாருங்கள் நாரதரே, அமருங்கள். நாராயண நாராயண. அருணதேவரே, நாரதர் வந்திருக்கிறார். இனியும் இந்நிலை இப்படியே நீடிக்குமா என்பது சந்தேகம்தான். வாயுதேவா, ஒன்றுமில்லை. தங்கள் வருகையால் எங்கள் சபை மேலும் பெருமையடைந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தேன். ஆமா. ஓம் பிரம்மதேவாய நமக. 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 ஓம். நாரதரே, இந்த கடூரமான ஒலி எங்கிருந்து வருகிறது? யாரோ எங்கோ தவம் புரிகிறார்கள் என்று தெரிகிறது. ஆனால் அது மனித குரலாக இல்லையே. உண்மைதான். அப்படி என்றால் தவம் புரிவது என்ன மிருகமா? அப்படியும் இருக்கலாம். நாரதரே, இப்படியெல்லாம் சொல்லி எங்களை ஏமாற்றக்கூடாது. எங்கே, எதற்காக அந்த மிருகம் தவம் புரிகிறது? ஏன், 8 திசைகளும் தங்களுக்கு கட்டுப்பட்டவை, அனைவரும் தங்கள் ஆளுகைக்கு அடங்கியவர்கள். அப்படி இருக்க தங்களுக்கு தெரியாதது கூட இருக்கிறதா? ஒவ்வொரு திசைக்கும் அதிபதியான நாங்கள் திரிலோக சஞ்சாரி வரும்போது அப்படி பேசியிருக்க கூடாதுதான். செய்தியை சொல்லுங்கள். தவம் புரிவது யார்? தவம் புரிவது ஒரு மகிஷம், அதாவது எருமை. அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த மகிஷம் முழு எருமை அல்ல, எருமை முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு விசித்திர பிறவி. பொருத்தமில்லாமல் இருக்கிறதே. யானை தலையும் மனித உடலுமாக விநாயகர் தோன்றிய போது அது பொருத்தமில்லாமல் இருந்ததா? சிங்கத்தின் முகமும் மனித உடலுமாக நரசிங்கம் தோன்றிய போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படியே இருக்கட்டும். இப்போது அந்த மனித மிருகம் எதற்காக தவம் புரிகிறது? முக்தியின் நாடியா? நாராயணா, முக்தி பெற தவம் புரிந்திருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேனே. இது உலகையும் அடக்கியான சக்தி பெற வேண்டும் என்றல்லவா தவம் புரிகிறது. அது மட்டுமல்ல, அசுர குலத்துக்கு நேர்ந்த துன்பத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க வேண்டும் என்றல்லவா தவம் புரிகிறது. தாங்கள் சொல்வது புரியவில்லையே. நாராயணா, புரியவில்லையா? சரி, புரியும்படி நன்கு தெளிவாகவே கூறுகிறேன். ரம்பன் கரம்பன் என்ற
2 அசுர குல சகோதரர்கள் சிறந்த வரங்களை பெற வேண்டும் என்பதற்காக கானகத்திற்கு வந்தார்கள். ரம்பன் பஞ்சநதம் என்ற நதிக்கரையில் பஞ்சாக்னி வளர்த்து அக்னியின் நடுவே தவம் புரிந்தான். கரம்பன் அதே நதியில் நீருக்குள் மூழ்கி தவம் புரிய தொடங்கினான். அந்த நேரத்தில் யாரோ ஒருவன் முதலை வடிவில் வந்து நீருக்குள் தவம் புரிந்து கொண்டிருந்த கரம்பனை கொன்று விட்டான். அதனால் கோபம் கொண்ட ரம்பன் தன் தம்பியின் மரணத்துக்கு காரணமானவனை பழிவாங்க வலிமை கொண்ட ஒரு மைந்தன் வேண்டும் என்று வேள்வி புரிந்தான். அந்த வேள்வி வெற்றியடைந்ததற்கு அடையாளமாக மகிஷன் தோன்றியதை கண்ட பின்புதான் தானும் மடிந்தான். இப்படி வஞ்சத்தின் விளைவாகவே தோன்றிய மகிஷன் பெற்றவனும் சிற்றப்படும் மடிய காரணமாக இருந்தவனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக தவம் புரிவதில் என்ன வியப்பிருக்கிறது? இப்படி ஒரு பகையை உருவாக்கியவன் யார்? சொல்லேந்திரா, இதற்கு விடையை நீதானே சொல்ல முடியும். ஏனென்றால் முதலையாக சென்றவன் அமரர் தலைவன் தானே. நான் என்னுடைய நன்மைக்காக அப்படி செய்தேன். அசுரன் வரம் பெற்றால் நம் அனைவருக்கும் ஆபத்தாயிற்று என்று நினைத்துதான் தடுத்தேன். ஆனால் அதன் விளைவு ஒரு எருமைக்கு அமரர் ஓடி ஒளிய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே. இல்லை, அதற்கு நான் இடம் தர மாட்டேன். தவத்தில் இருக்கும் மகிஷத்தின் தலையை அந்த நிலையிலேயே வெட்டி தள்ளுகிறேன். அதற்கு காலம் கடந்து விட்டது தேவேந்திரா. மகிஷாசுரனுக்கு வரம் கொடுக்க பிரம்மதேவர் புறப்பட்டு விட்டார். மகிஷாசுரன் வரம் பெற்று அவனால் பெரும் வலிமை பெற்று அமரலவத்தையே கதிகலங்க செய்ய போகிறான். இனி இதை யாராலும் தடுக்க முடியாது. நாராயணா. ஓம் பிரம்மதேவாய நமக. 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 மகிஷாசுரா, பிரம்மதேவா, பிரம்மதேவா, வேதநாயகா, கேட்ட வரவழைக்கும் படைப்பு கடவுளே, எனக்கு அருள் புரியுங்கள். மகிஷாசுரா, உன்னுடைய கடுமையான தவத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். விரும்பியதை கேள். தேவன் உலகங்களையும் வென்று மனம் பலம் பெற வேண்டும். மாணவரும் மானிடரும் என் பாதம் பணிய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மரணமற்ற வரத்தை தந்து அருள் புரிய வேண்டும். மகிஷாசுரா, நீ விரும்பிய வண்ணம் உலகையும் ஆளும் வலிமையை பெறுவாய். அமரரும் மானுடரும் உனக்கு அடங்கி வாழ்வார்கள். ஆனால் மரணமற்ற வரத்தை தரும் உரிமை எனக்கே இல்லை. ஆதி பராசக்தியின் ஆணைப்படிதான் யாவும் நடக்கின்றன. அதனால் உனக்கு யாரால் மரணம் நேராது என்று நினைக்கிறாயோ அதை கேள், அவ்விதமே தருகிறேன். இறைவா, பெண்ணின் கருவில் உருவாகாத ஒரு பெண்ணால் தான் எனக்கு மரணம் என்று வரமருளுங்கள். அவ்வாறே ஆகட்டும்.
பிரபு, பூமி முழுவதையும் அசுரகுல ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டீர்கள். மண்ணுலகில் இனி நம்ம எதிர்க்க எவருமே இல்லை. ஆனால் விண்ணில் நமது குலப்பகைவன் இந்திரன் இருக்கிறானே மகாவீரியா, முதலை வடிவத்தில் வந்து என் சித்தப்பனை கொலை புரிந்தவன், இந்த பிறவியை தந்துவிட்ட எனது தந்தை மனம் நொந்து மடிய காரணமாக அமைந்தவன். உத்தரவிடுங்கள் பிரபு, அசுரர் படை முழுவதும் அமரலோகத்தின் மீது படையெடுக்கட்டும். சரியாக சொன்னாய் பிடலா. இப்பொழுதே சென்று அந்த இந்திரலோகத்தை சூறையாடுவோம். இந்திரனுக்கு துணையாக வரும் தேவர்களை எல்லாம் உரு தெரியாமல் அழித்து விடுவோம். அது முன்னால் முடியாது மகிஷாசுரா. குருதேவா, அந்த இந்திரனை என்னால் பழி வாங்க முடியாது என்று நீங்களா சொல்லுகிறீர்கள்? அந்த வஞ்சகனை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று என் நெஞ்சம் பதறிக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நன்றாக தெரியும். ஆனால் தன் வலிமையும் மாற்றான் வலிமையும் தெரிந்து செயல்பட வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. அமுதம் அருந்தியதால் மரணமற்ற நிலையை பெற்றவர்கள் தேவர்கள். நானும் அப்படித்தான் குருதேவா. பெண்ணிடம் தோன்றாத ஒரு பெண்ணால் எனக்கு மரணம் என்று வரம் பெற்றிருக்கிறேன். கருவிலிருந்து உருவாகி வந்த ஒரு பெண் ஒருபோதும் என்னை கொல்ல முடியாது. அப்படி உருவான ஒரு பெண் இந்த உலகில் இருக்கவே முடியாது. உண்மைதான் மகிஷாசுரா. அரியதொரு வரத்தை பெற்று யாருமே நெருங்க முடியாத நிலையை ஏற்படுத்தி விட்டார். இருந்தாலும் இப்படிப்பட்ட விதிவிலக்கே இல்லாமல் சாகா வரம் பெற்றவர்கள் தேவர்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? மரணத்தை விட அரசை இழந்து ஓடி ஒளியும் நிலை இருக்கிறதே, அது மிகவும் கொடுமையானது. எந்த நேரத்தில் அகப்பட்டுக் கொள்வோமோ என்று பயந்து பயந்து வாழும் நிலை இருக்கிறதே, அது மிகவும் பரிதாபமானது. இந்திரன் அந்த அவமானத்திற்கு ஆளாகி தான் செய்த தவறுக்கு இது தகுந்த தண்டனை என்று தவிக்க வேண்டும். இந்திர பீடத்தில் நீ அமர்ந்து தேவர்கள் உன்னை வந்தனம் புரியும்படி செய்ய வேண்டும்.